ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிடப்பட்டதை அறிந்த பின் தம் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையில் பலகாணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தால் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தி வந்தார். அப்ப கடவுள் எங்கே இருக்கிறாரோ, அந்த ஆலயம் எங்கே இருக்கிறதோ அதை நோக்கி அவர் ஜெபத்தை அவர் ஜெபிக்கின்றார். அதே போல பாருங்கள், யோனா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது நான் உமது பார்வையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன், உமது திருக்கோவிலை மீண்டும் நோக்குவேனோ என்று சொல்லிக் கொண்டேன். திருக்கோவிலை நான் நோக்குவேனோ, எந்த பக்கத்தில் இருக்கிறோமோ அந்த பக்கத்தில் திரும்பி நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, உமது கோயிலை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதோ என்று யோனா ஜெபிக்கின்றார். இதுவும் ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கின்ற ஒரு வழக்கம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருந்தது என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ தானியேலின் புத்தகம் இறுதி புத்தகமாக அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சரில் வருது. அதில் வருது. இறுதிக்கால இலக்கிய நிகழ்வுகளை வகைப்படுத்திய புத்தகமாக இருக்கிறது. அந்த இடத்துல தானியேல் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறாரு. யோனா புத்தகம் கூட நம்ம இறைவனை நோக்கி ஜெபிப்பதாக நம்ம சுட்டி காட்டப்படுகிறது. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது 40, 41, 42 3 வசனங்கள் இருக்கிறது. இந்த 3 வசனங்களில் நான் ஒரு சின்ன முன்னுரை மட்டும் கொடுத்துட்றேன். அதில் 40ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்களேன். என் கடவுளே, ஏலி ஏலி, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் கடவுளே. சரி, இவ்விடத்தில் வேண்டுதல் செய்வோர் மீது உம் கண்களை திருப்பி அவர்களுக்கு செவிசாய்த்தருளும். இப்போ ஜெபந்தானுங்கள இப்போ 12லேருந்து 42 வரைக்கும் ஜெபம் இருக்கு. 12லேருந்து 42 வரைக்கும் 30 வசனங்கள் ஜெபம் இருக்குது. ஆனால் 41, 42 நம்ம மட்டும் வித்தியாசப்படுது. என்ன சொல்லுங்களேன்? என் கடவுளே, கவிதையில் பேசுறாரு. இப்போ நான் 12ஆம் வசனத்துலேருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் உரைநடையில் ஜெபிச்சவர், அந்த இந்த 41, 42 கவிதையில் ஜெபிக்கிறார். கவிதையில் ஜெபிக்கிறார். அதான் அந்த சென்டென்சஸ் பாருங்க, சின்ன சின்ன சென்டென்ஸாக குரலாகுது. அப்போ அது கவிதை பகுதியாக வருகிறது. அவருடைய ஜெபமே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஜெபத்துலேயும் அந்த கவிதையான ஜெபம் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ என் கடவுளே, இவ்விடத்தில் வேண்டுதல் செய்வோர் மீது உம் கண்களை திருப்பி அவருக்கு ஆசை அளித்திரணும். இப்போ திருப்பாடலில் ஒரு திருப்பாடல் இருக்குது. ரொம்ப எனக்கு அழகாக பிடிச்ச திருப்பாடல் திருப்பாடல் அடியாரின் கண்கள், அடிமையின் கண்கள், அடியாரின் கண்கள் தலைவியின் கரங்களையே நோக்கி இருப்பது போல. இப்போ நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், எப்படி ஆர்டர் பண்ணுவேன்? அது கண்ணு கரெக்டு. நான் கண்ணு அப்படின்னாக்க நீப்பா எடுத்து வருவீங்க, அப்படின்னாக்க இதை கொண்டு வருவீங்க இல்லைங்களா? ஆனால் இந்த அடிமையினுடைய கண் எப்படி இருக்குதா, இப்படி கை இப்படி போதுன்னு வச்சுங்களேன், தப்புன்னு அது போய் எடுத்து கொடுக்கும். வேலைக்காரன் அந்த கைகளை உற்று நோக்கி இருக்கிறது போல, நான் என்னுடைய கண்கள் மிக உற்று நோக்கி இருக்கிறது போல ஆண்டவரே நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று அவர் பாடுவார். அந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்குது. உமது கண்களை திருப்பியறணும் சாமி. கண்களை திருப்புதல் என்பது கருணை காட்டுதலுக்கு அடையாளம். ஆண்டவரே, உம்முடைய கடைக்கன் பார்வையில் எனக்கு கிருபை கிடைப்பதாக. ஆண்டவரே, உன் கண்களில் என் தயை கிடைப்பதாக. இல்லைங்களா? எஸ்தர் அரசி என்ன கேட்குறாரு? அரசனை பார்க்கல வரும்போது மயக்கம் போடுறாங்க. அவங்க பார்த்து பயந்துட்டு மயக்கம் போடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அரசே, உமது கண்களில் தயவு கிடைத்தால் நான் உன்னோடு பேச எனக்கு
வாய்ப்பு கொடுப்பீராக அப்படின்னு சொல்றார். அப்புறம் நீலாம் நீ உனக்கு இல்லாத உரிமையா, வா வந்து பேசு என்று உத்தரவு கொடுக்கிறார். ஆக அந்த கடைக்கண் பார்வை என்று நம்ம சொல்றோம். அந்த இறைவனுடைய கடைக்கண் பார்வை நம் மீது விடுவதாக, மக்கள் மீது இருப்பதாக என்று சொல்லி அந்த உரைநடை ஜெபத்தை நிறைவு செய்கிறாரு. அவர்களுக்கு செவி சாய்த்தருளும். ஹியர் தேர் பிரேயர்ஸ், இல்லைங்களா? ஷெமா ஆண்டவரே கேளுங்கள், அவனுடைய ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, அவங்க ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. இப்போ நாம் இப்போ 2 வசனம் இருக்குங்க சாமி, 41 42 வரைக்கும் மொத்தம் 6 பெட்டிஷன் இருக்குது. 2 வசனம், 6 பெட்டிஷன் இருக்குது. ஒவ்வொன்றா வாசிப்போம். ஆண்டவராகிய கடவுளே, உமக்கான தங்குமிடத்திற்கு நீர் எழுந்தி அருள்வீராக. முதலாவது பெட்டிஷன். அதாவது இந்த ஹோல் ஜெபமே என்ன ஜெபம்? ஆலய அபிஷேக ஜெபம், ஆலய அர்ச்சிப்பு ஜெபம். ஆக முதல் பெட்டிஷன், ஆண்டவரே நான் கட்டியிருக்கிற இந்த ஆலயத்துல நீர் எழுந்தருளி வருவீராக என்று சொல்றாரு. ஓகே. இரண்டாவது, உமது பேராற்றல் விளங்கும் பேழையும் எழுந்து வருவதாக. ஆமா, இப்ப ஆலயம்னாக்க அந்த உடன்படிக்கையின் பேழை தான் மிக முக்கியமா ஹோலி ஆஃப் ஹோலிஸ், சாங்தோரும் அந்த மிக புனிதமான இடத்துல அந்த உடன்படிக்கையின் பேழை இருக்கணும். அப்ப அந்த உடன்படிக்கையின் பேழை இருக்க அது எழுந்தருளி வருவதாக. அடுத்தது, ஆண்டவராகிய கடவுளே, உம் குருக்கள் மீட்பெனும் ஆடையை அணிந்து கொள்வார்களாக. கோயில் இது உடன்படிக்கையின் பேழை, குருக்கள், தூயவர்கள். ரொம்ப அழகா சொல்லுது. குருக்கள் மீட்பு என்னும் ஆடை அணிந்து கொள்வார்களாக. அவங்க போட்டுக்கிற உடை சாதாரண உடை இல்லைங்க, ஒரு பட்டுடையோ பொன்னாடையோ அல்லைங்க. ஆனா அதுதான் மீட்பை தர்றது. மக்கள் ஜெபிக்கும் போது அந்த உடையை அவங்க மேல வச்சு ஜெபிக்கும் போது அவர்கள் மீட்பை பெறுவார்கள், வாழ்வை பெறுவார்கள், அருளை பெறுவார்கள், ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அதான் அந்த குருக்களுக்கு அது ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா குருக்களுக்கு ஜெபிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடிய உரிமையை கடவுள் தந்திருக்கிறாரு. அடுத்தது பாருங்களேன், உம் தூயவர் நன்மை செய்வதில் மகிழ்வாராக. ஆண்டவருடைய அடியார்கள் எல்லாரும் தூயவர்கள் என்றால் புனிதர்கள் என்றாலும், தூயவர்கள் என்றாலும் புனிதர்கள், கொதேஷ்ன்னு சொல்ற மாதிரி எல்லா புனிதர்களும், எல்லா தூயவர்களும், எல்லா நல்லவங்க எல்லாரும் நன்மை செய்வதில் மகிழ்வார்களாக. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நிறைய சமயத்துல தீமை செய்வதில் தான் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு கட்டிங் போடணும், அது ஞாயிற்றுக்கிழமைனாக்க ஒரு கிளப்புக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு பப்புக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பார்ட்டி கீட்டி வச்சுக்கணும். இதுதான் மகிழ்ச்சி நம்ம நினைக்கிறோம். அதுதான் மகிழ்ச்சி. எது மகிழ்ச்சி, எதுல மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அதை அந்த ஆண்டவர் சொல்றாரு. உம்மில் அவர்கள் மகிழ்வார்களாக. அதான் நம்ம முக்கியம். நிறைய சமயத்துல வாழ்க்கையை தொலைச்சிடுறோம். எனக்கு தெரிந்த சகோதரர் ஒருவர் இருந்தார், ஒரு சகோதரி ஒருத்தர் இருந்தாரு. சகோதரர் இறந்து விட்டாரு. சகோதரி, 2 பிள்ளைகள். தன்னந்தனியலாய் ஒரு விதவை சகோதரி, கணவனை இழந்தவள், மிகுந்த பக்தியா இருப்பாங்க. ஒரு பொண்ணை படிச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை வாங்கி பேங்க்ல சேர்த்து விட்டாங்க. இன்னொரு பொண்ணு நர்ஸுக்கு படிச்சாங்க. அவன் நர்ஸுக்கு படிச்ச அந்த பொண்ணு லண்டன்ல போய் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டுச்சு. லண்டனுக்கு அனுப்பி வச்சாங்க. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில டிக்கெட் வாங்குறது, போறது வர்றது, லைசன்ஸு, அது இதுன்னு போட்டு அங்கே போய் வேலை வாங்குறது, பர்மனெண்ட் ஆகுறது, எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் கர்ப்பம் தரிக்காமல் இருந்துச்சு. அப்போ தொடர்ந்து கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. அப்படியே சகாயவாத படத்தை முன்னாடி கரம் விரிச்சு ஜெபிப்பாங்க. பார்க்குறவங்க எல்லாரும் அப்படியே, ஆண்டவரே இந்த அம்மாவுடைய குரலை கேளுங்க ஆண்டவரே, இவ்வளோ இதாக கெஞ்சி கேட்குறாங்களேன்னு எல்லாருமே நினைப்பாங்க. கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. அந்த குழந்தையை அந்த சகோதரியை மகளும் கர்ப்பம் தரித்தார்கள். லண்டன்லேயே கர்ப்பம் தரித்தார்கள். இங்கே விசா முடிஞ்சு இங்கே வர்றதுக்கு முன்னாடியே பிரசவம் இருந்தாக்க பரவாயில்லாம், நிறைய பலன்கள் எல்லாம் உண்டுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே, குழந்தை பிறக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே பனிக்கூடை உடஞ்சிருச்சு. அவங்க ரொம்ப ஆஸ்பத்திரி கூட்டு போய் சீரியஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு சிசேரியன் மூலமாக குழந்தை எடுத்தாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அம்மாவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பொழைப்பாங்களா, பொழைக்க மாட்டாங்களா, உயிரோடு இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, ஒரு நிதர்சனமான ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மையில அப்படியே தவித்து போய் அப்படியே உருகி போய் அப்படியே வந்தாங்க. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் எனக்குன்னு ஒரு திட்டம் வச்சுக்கிறார் ஃபாதர். அந்த திட்டம் நிறைவேறாம போகாது ஃபாதர். ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டம் வச்சுக்கிறார் ஃபாதர். அந்த திட்டம் நிறைவேறாம போகாது. திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. தொடர்ந்து வேண்டிங்க, பூசை வச்சுக்கங்க, வேண்டிங்க, பூசை நடு பூசையில வேண்டிங்க. இவரோடு இருக்கும்போது ஒரு கிண்ணத்துல அப்பத்தையும் இன்னொரு கிண்ணத்துல ரசத்தையும் வைக்கும்போது என் மகனையும் மருமகளையும் குழந்தையும் வச்சு நீ மனசார நினைச்சிங்க ஃபாதர் என்று உருக்கமாக சொல்வார்கள். இன்னைக்கு பார்த்தோம்னாக்க அத்தனை பேரும் நலமாகி, தாயும் செய்யும் நலமாகி அழகா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வர்றது தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதான் வந்து அந்த கடவுளுடைய கடைக்கண் பார்வை என்பது அவ்வளவு அழகான ஒரு பார்வை. அந்த கடைக்கண் பார்வையில் நமக்கு கருணை கிடைத்தால், தயை கிடைத்தால் நமக்கு வாழ்வு பிறக்கும். அதுதான் வந்து தூயவர்கள் அனைவரும் மகிழ்வார்களாக. ஜபத்துல மகிழ்ச்சி இருக்குது. நம்ம சில சமயத்துல வந்து நம்ம வந்து ஜெபிச்சோம்னாக்க அல்லது நல்லவங்களா இருந்தாக்க நல்லா மகிழ்ச்சியா இருக்க முடியாது அப்படின்னு இல்லை. ஒரு நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் குருமா, ஒரு சிக்கன் கறி கொஞ்சம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் பட்ட குறும்புகளை பற்றி பேசினேங்க. குருமா வச்சுட்டு குரும்பை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. குரும்பை பத்தி பேசுறேங்க. அந்த இது ஒவ்வொரு பிரதரையும் பத்தி பேசிட்டு அவன் எப்படி குரூப் பண்ணுவான், எப்படி தூக்குமா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லி சிரிச்சா அவ்வளோ சிரிப்பு. அந்த 10-11 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு இருந்தோம். என்ன அந்த ஒரு விகல்பம் இல்லாம, யாரையும் காயப்படுத்தாம, யாரையும் வந்து அவமானப்படுத்தாம, யாரையும் குத்தி காமிக்காத ஒரு இயல்பான ஒரு மகிழ்ச்சி, எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி. மனசுல நினைச்சுக்கிட்டேன், இப்படிப்பட்ட இரவுகள் வந்து எவ்வளவு இனிமையான இரவுகள், எவ்வளவு கொடுத்தாதான் வரும் சாமி. எத்தனை ரூபா கொடுத்து கலர் டிக்கெட் வாங்கினாக்க சினிமால இந்த மகிழ்ச்சி வரப்போகுது, இப்ப எந்த பப்புக்கு போன இந்த மகிழ்ச்சி வரப்போகுது இல்லைங்களா? நம்ம அந்த இயல்பான ஒரு புல்லிங் த லெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மகிழ்ச்சியான பேசுறது எவ்வளவு. ஒரு பையன் செம்பியர்ல பத்தி சொல்றாங்க, ஒரு பையன் வருவான், அவன் வந்து பெல் அடிச்ச பிற்பாடுதான் வந்து எந்திரிப்பானே, பல்லுழுக்காமே கோயிலுக்கு வந்துருவான், தலைக்கு குல்லா போட்டுக்குவான், மங்கி கேப் போட்டுக்குவான், மஃப்ளரை போட்டுக்குவான், சொட்டரை போட்டுக்குவான், ஷூ போட்டுக்குவான், சாக்ஸ் போட்டுக்குவான். நன்மை வாங்கக்குள்ள அவன் வந்தான்னாக்க இந்த 2 கண்ணு தெரியும், இந்த வாய்ப்பு தான் தெரியும். ஃபாதர் நன்மை கொடுக்கல, போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் போடுற மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாரு. யாரு எவருன்னு கூட தெரியாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அது மாதிரிலாம் பசங்க இருக்கிறாங்க, குரூப் படிச்ச பசங்க இருக்கிறாங்க. அவ்வளவு குளூர்னு சொல்லிட்டு வருவாங்க, பெங்களூர் குளூர்னு சொல்லிட்டு அப்படி வருவாங்க. அதெல்லாம் சொல்லி நினைச்சு சிரிக்கும் போது மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதான் மகிழ்ச்சி என்பது கடவுள் கொடுக்குற அருமையான ஒரு கொடை. அது ஒரு வாசனை திரவியம் போல, தலையில் ஊற்றப்படுகிற ஆரோனின் தலையில் ஊற்றப்படுகிற வாசனை திரவியத்தை போல அது தாடி வரை வழிந்து எல்லாரும் மனம் பரப்ப செய்யும். அந்த மகிழ்ச்சி தான் தர சொல்றாரு ஆண்டவரே. தூயவர்கள் நன்மை செய்வதில் மகிழ்வார்களாக. அதான் முக்கியம். அதான் நான் ஏற்கனவே சொன்னான்னு தெரியலைங்க. இந்த நன்மை செய்வதில் மகிழ்வார்களாகன்றதுக்கு ஒரு இது சொல்லிட்டேன்னா நான் சரியா தெரியல, இருந்தாலும் இன்னொரு சொல்றது தப்பு கிடையாது. அந்த பொண்ணு வந்து பேர் கூட மறந்துருச்சு, பாப்பா பேரு. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சாங்க. ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சாங்க. நர்சிங் முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. வந்து அப்பாவோட ஒரு நாள் காலையில் பூசை முடிஞ்சோன்னா வந்து பாப்பா வந்து பார்க்குது. என்ன சாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்களை பார்த்து பலன்னு வந்தான் ஃபாதர் அப்படின்னு. உட்காரும்மா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். ஏதாவது என்ன பொண்ணுங்கன்னு பார்க்குறாங்களா அந்த மாதிரி இருக்குன்ட்டு, உட்கார் சாமி என்ன விஷயம்னு சொல்லி கேட்டேன்னு. அவங்க அப்பா வந்து வேஷ்டி விலைக்கு ஆண்ட்ராய்ட்லேருந்து காசு எடுத்தார். ஒரு காசு எடுத்து 25,000 ரூபாய் கொடுத்தாரு. என்ன ஃபாதர், என்ன சார், என்ன விஷயம் பாப்பா சம்பளம் வாங்கினுச்சு ஃபாதர், மாதம் சம்பளம். அது வந்து சாமிக்கு தான் அது சொந்தம்னு சொல்லி கொடுக்க சொன்னிச்சு அப்படின்ச்சு. அந்த பொண்ணு பர்ஸு திறந்து ஒரு 8,000 ரூபாய் கொடுத்துச்சு. அம்மா இது என்னம்மா அப்படின்னேன். ஃபாதர் அது வந்து சம்பளம், இது ஓட்டி ஃபாதர், ஓட்டி செஞ்சேன், அதுவும் சாமிக்கு தான் ஃபாதர் சேரணும் அப்படின்ச்சு. அந்த மனசு பாருங்க, ஒரு 25 வயசுல ஒரு மெச்சூரிட்டி இருக்குது பாருங்க. கடவுளால தான் இந்த படிப்பு, கடவுளால தான் இந்த அறிவு, கடவுளால தான் இந்த வாய்ப்பு நினைக்கிற பாருங்க.
அந்த அந்த பிள்ளை கடவுள் எங்கேயோ உச்சத்துக்கு தூக்கிட்டு போயும். நான் தெரிஞ்சேன் சாமி திருப்பாடல் 20 இறைவசனம் 4 சொல்ற மாதிரி உன் மனம் விரும்புகிறதை ஆண்டவர் உனக்கு செய்யட்டு சாமின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சு வச்சேன் நான். எவ்வளவு நல்ல மனசு பாருங்க, எவ்வளவு நல்ல மனசு. நன்மை செய்வதில் மகிழ்ந்திருப்பார்களாக, நன்மை செய்வதில் மகிழ்ந்திருப்பார்களாக. அந்த செல்லின் ஒரு சிஸ்டர், எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் இருக்கிறாங்க. 2 கிட்னி ஃபெயிலியர் தான் அவங்க. நிறைய பேருக்கு படிக்க வச்சாங்கன்னு சொல்லியிருக்கிறேன், அவங்கள பற்றி சொல்லியிருக்கிறேன். பார்த்தா ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து மூட போறாங்க. 8 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, 8 பேர் தான் இருக்கிறாங்க. போஸ்டிங்கும் இல்லை, எடுத்துட்டாங்க. அதை தத்தெடுத்து வாத்தியார்களுக்கு இந்த அம்மாவே தனிப்பட்ட வந்து கன்சல்டேட் பே கொடுத்து இன்னைக்கு 350 பேர் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் படிக்கிறாங்க. அந்த ஊரே சேர்ந்து வந்து அந்த ஸ்கூல்ல 18 வருஷம் ஒர்க் பண்ண அந்த வாத்தியாரை வாழ்த்துறதுக்கு இருந்தாங்க. சிஸ்டர் போக்கல வண்டி நிறைய சோறாக்கி இருக்கும், பெரிய பெரிய பவுனியில் தக்காளி சாதமும் குஸ்காவும் முட்டையும் தயிர் பச்சடி எடுத்துட்டு போய் ஊருக்கே சோறு போட்டு சாப்பிட வச்சுட்டு அந்த வாத்தியாருக்கு வயார வாழ்த்தி பொன்னாடை போத்தி பரிசு கொடுத்து இந்த அம்மாவுக்கு என்ன தேவையா? ஒரு கவர்மெண்ட், இவங்க என்ன கவர்மெண்டா இவங்க இல்லையே. அந்த கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை அவங்களே ஒரு தத்தெடுத்து ஸ்கூல் நடத்தி அவங்க இது பண்ணி 15 வருஷம் அந்த வாத்தியார் போகும்போது மனசு இல்லாம போறாரு. கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைச்சிருச்சு, மனசு இல்லாம போறாரு. அதாங்க நன்மை செய்வதில் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றது. நன்மை செய்வதில் மகிழ்ச்சியா இருக்கு. யாரு நம்ம கிட்ட வரவங்க யாரும், அதான் ஃபாதர் ஒருத்தர் ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் சொன்னாரு, உன்னை பார்த்து யாராவது வந்து சாப்பிட்றது ஏதாவது இருந்தாங்க கொடுங்க அப்படின்னு கேட்டானா நீ இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு. அண்ணாந்து அவரு பார்க்குறேன், ஏன்டா அப்படி சொல்றாரு நம்ம கிட்ட அப்படின்னு சொன்னார்னா, உன்னை சுற்றி 100 பேர் இருப்பாங்க, ஆனால் அந்த 100 பேர்த்துல ஒன்றை செலக்ட் பண்ணி வந்து கேட்குறேன் பாருங்க. அப்பனா இவர்கிட்ட கேட்டால் ஏதாவது கிடைக்கும். நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த எண்ணத்துக்காகவாவது நீ வந்து உதவி செய்யணும், உற்றாத நீயே அப்படின்னு சொன்னார். அது நன்மை செய்வதில் மகிழ்ந்திருங்கள். அதாவது நம்ம அந்த இது சாலமோனுடைய ஜெபம் அவ்வளவு அழகான ஒரு ஜெபம். தூயவர் நன்மை செய்வதில் மகிழ்வார்களாக. நம்ம நன்மை செய்வதில் மகிழ்ச்சி அடைந்தனா கடவுளின் தூயவர்களாக வாழ்கிறோம் என்று அர்த்தமாகும். கடவுளின் தூயவராக வாழ்கிறோம் அர்த்தமாகும். இன்னும் நிறைய சொல்லலாம். அடுத்த வசனத்துக்கு போவோம். ஆண்டவராகிய கடவுளே, நீர் திருப்பொழிவு செய்த என்னை புறக்கணியாதேயும். உம்மடியார் தாவீதுக்கு நீர் காட்டிய பேரன்பை நினைவு கூர்ந்தருளும். இப்ப முதலாவது தனக்கு தன் அப்பாவுக்கு 2 வர்றாரு. அதுல வந்து நீர் திருப்பொழிவு செய்த என்னை, திருப்பொழிவுனா என்ன? ஆண்டவரின் அருள் பொழிவு பெற்றவர், செட் அபார்ட். ஒரு தனிப்பட்ட காரியத்துக்காக ஆண்டவர் ஒதுக்கி வைக்கிறார். என்ன ஒதுக்கி வைக்கிறாரு? கோயில் கட்டுறது சாலமோனால மட்டும்தான் முடியும். அப்பா ஆசைப்பட்டாரு, ஆனா அப்பாவால முடியல. அப்பாவால கூடாத காரியமா இருந்துச்சு. அப்பாவால கட்ட வேண்டியது கடவுளுடைய விருப்பமா இல்லை. ஆனா மகனுக்கு அது வந்து கடவுள் வாய்ப்பா கொடுக்கிறாரு, வாய்ப்பா கொடுத்து கட்ட வைக்கிறாரு. ஆண்டவரே எனக்கு என்ன ஒரு செட் அபார்ட். டு பி ஹோலின்னா என்ன அர்த்தங்க? டு செட் அபார்ட். அதான் இல்லை. இப்போ கோயில் இருக்கிற அப்பக்கு என்னத்தையும் ரசக்கு என்னத்தையும் நம்ம வேற எதுக்கு பயன்படுத்துவோமா? இல்லை. செட் அபார்ட் ஒன்லி ஃபார் லிட்டர்ஜி, ஒன்லி ஃபார் லிட்டர்ஜி. இப்போ வந்து ரெக்டர் ஃபாதர் வந்து ஒரு பொருள் பயன்படுத்துறாருன்னா அது அவருடைய பிரேவரி வந்து அவர் மட்டும் தான் எடுப்பாரு, வேற யாரும் தொடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம செட் அபார்ட். அதான் அந்த செட் அபார்ட்டை என்னை வந்து ஆண்டவரே உங்களுக்கு திருப்பொழிவு பெற்ற என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்லுன்னு, உன்னுடைய திருப்பொழிவுடைய ஆசீர்வாதங்களை இழந்து விடாதே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு வசனம் இருக்குது. கடவுள் வந்து நம்மளை அருட்பொழிவு செஞ்சிருக்கிறார். கையில வந்து கிறிஸ்துமா தைலத்தை ஊற்றி முத்தம் செஞ்சு, அந்த காலத்துலலாம் வந்து கையை துணி போட்டு சுத்திடுவாங்க. அந்த கிறிஸ்துமா தைலத்தினுடைய இது வந்து பெயரப்படாதுன்னு சொல்லிட்டு பூசம் முடிஞ்ச பிற்பாடு தான் வந்து எடுத்து கழட்டி கையெல்லாம் கழுவி இது பண்ணுவாங்க. அந்த கிறிஸ்தும தைலத்தினுடைய அபிஷேகம் உச்சந்தலையில் தண்ணி எண்ணெய் ஊற்றி நம்ம அபிஷேகம் செய்வாங்க. அந்த அபிஷேகத்தினுடைய ஆளுமையை, அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமையை நம்ம இழந்து விடக்கூடாது. எந்த ஒரு காரணத்தை கொண்டு இழந்து விடக்கூடாது. கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய மாட்சிமை, கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாமே அந்த அபிஷேகத்துல தான் இருக்குது. அந்த அபிஷேகத்துக்குரிய மனிதர்கள் வந்து எனக்கு என்னுடைய வாத்தியார் ஒருத்தர் வந்து செல்வு போடுங்க ஃபாதர் அப்படின்னாரு. சார் நீங்க தான் சார் எனக்கு செல்வு போடணும் சார், பாடம் கற்றுக் கொடுத்த மகான் சார் நீங்க வந்து நான் தலை குனிஞ்சேன். சிலுவை போட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, என்ன இருந்தாலும் நீங்க அபிஷேகம் செய்யப்பட்டவங்க ஃபாதர், ஒரு சிலுவை போடுங்க ஃபாதர், சந்தோஷமா நான் போவேன், என் பையன்றது நான் வாங்கிட்டு மாதிரி நான் நினச்சிக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த அபிஷேகத்துக்கு எவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது, எவ்வளோ ஒரு மாற்றம் இருக்குது. அதான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஆண்டவராகிய கடவுளே நீர் திருப்பொழிவு செய்த
என்னை புறக்கணிக்காதையும். என்னை ஒரு தடவையும் தள்ளி விட்டுறாதீங்க, என்னை ஒரு தடவையும் மறந்துடாதீங்க, என்னை ஒரு தடவையும் விட்டு விலகிடாதீங்க, என் கூடயே இருங்க, என்னையே பார்த்துக்குங்க, என்னோட சொந்தமா நினைச்சுக்குங்க. அதுதான் ரொம்ப அழகான புறக்கணிக்காதேயும் அப்படின்னு தான் சொன்னது. அடுத்த வாசிப்போமே. அடியார் தாவீதுக்கு நீர் காட்டிய பேரன்பை நினைவு கூர்ந்தருளும். தாவீதுனாவே பேரன்பு, பேரன்பு, பேரன்பு. அந்த வார்த்தை பாருங்க, இவ்வளவு அழகான வார்த்தை. பேரன்பு காட்டினார், கடவுள் காட்டினார். ரெண்டு கல்லுங்க, ரெண்டு கல்லுங்க, ஒரு கவன் 2 கல்லு தட்டி தூக்குனாருங்க, தட்டி தூக்க வச்சார் இல்லைங்களா? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா அப்படி 1 2 3 4 5 6 7 எட்டுங்கன்னு தேடிட்டு இருந்த ஆளை தூக்கி அரச பகுதியில் உட்கார வச்சாரு. அரச பகுதியில் உட்கார வச்சு, ஆள்டா நீ என்னுடைய ஆளுகையை செய்ய வச்சார். திரும்பிய திசையெங்கும் ஜெயிக்க வச்சார். வைத்தார். என்ன நினைச்சாரோ அதையெல்லாம் சாதிக்க வச்சார். தாவீது ஒரு பெரிய மகானா மாறினார், ஒரு பெரிய மகத்தான சக்தியா மாறினார். வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு தேவையான லட்சியத்தை தேடுகிற ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு மாதிரியாக மாறினார். அதனாலதான் மைக்கேல் ஆஞ்சலோ அந்த தாவீதினுடைய சிலையை வடிக்கும் போது அவ்வளவு அழகான சிலையை, உலக புகழ்பெற்ற அந்த சிலையை தட்டி பேசிட்டு அதை வச்சு சுத்தில அடிக்கிறார். அடிச்சு டேவிட் ஸ்பீக் ஓ டேவிட் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருன்னா, தாவீதே பேசு தாவீதேன்னாராம். அது சொல்லுவே அந்த ரொம்ப இதா சொல்லுவாங்க. அந்த வகையில அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு சக்தியாக இருந்தார் அவர். அந்த என் தந்தைக்கு தாவீது காட்டிய பேரன்பை நீ நினைவு கூர்ந்தரணும். ஏன்னா தாவீது காட்டிய பேரன்பை நினைவு கூர்ந்தீங்கன்னாக்க அவங்க மகன்க, அவங்களுடைய பேரப்பிள்ளைங்க, கொள்ளு பேரப்பிள்ளைங்க, அவருடைய சந்ததி முழுவதுக்கும் அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து போகும் ஆண்டவரே என்பதுதான் ஜெபத்தினது. இதுல பாருங்க, மேக கூடாரத்தில் ஆரம்பிச்சிச்சு, தாவீதினுடைய பேரன்புல முடியுது. அப்ப அந்த பழசுக்கு புதுசுக்கு அப்படி ஒட்டு வைக்கிறாரு. அங்கிருந்து இங்க வந்தாரு, இங்கிருந்து அங்க போகணும், இங்கிருந்து அந்த போகணும். ஆண்டவரே உடைய வல்லமையும் வலிமையும் தலைமுறை தோறும் இருப்பதாக, தலைமுறை தோறும் எங்களை வழிநடத்துவதாக என்று அவர் சொல்லுகிறார். அதான் நான் பார்க்கிறேன். நான் இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட 2ஆம் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அழகான ஒரு தொகுப்பும் கூட. 1 to 11 வருட இறை வார்த்தைகள், 12 to 42 வருட இறை வார்த்தைகள். நான் அந்த 12 to 42 30 வார்த்தைகளை அடங்கிய ஒரு ஜெபம், அழகான ஒரு ஜெபம். இரண்டாவதாக, ஆண்டவரே நீர் அபிஷேகம் செய்த என்னை புறக்கணியாதையும். எவ்வளோ அழகான ஒரு தவிப்போட ஒரு ஜெபம். ஆண்டவரே நீங்க இல்லைனாக்க நான் இல்லை சாமி.